ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்கள் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் 2 டேஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா சிபிஎஸ்சி ஃபிசிக்ஸுக்கு போட்டிருந்தோம். அதே மாதிரி இப்போ 12th ஃபிசிக்ஸ் வரப்போகுது. அப்போ 12th ஃபிசிக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ரீகால், ஜஸ்ட் ஒரு ரீகால் ஃபார்முலா மாதிரி ரீகால் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா 3rd லெசனு மேக்னடிசம் அண்ட் மேட்டர் இருக்குது இல்லையா, அந்த பாடத்துலேருந்து என்ன பண்ண போகிறோம்னா ரிவிஷன் பார்க்க போகிறோம். என் கையில் புக் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொரு டாப்பிக்காக வச்சு அதை சொல்ல போகிறேன். ஓகேங்களா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் மேக்னடிசம் அப்படின்னு இருக்குது. மேக்னடிசம் அந்த எர்த் மேக்னடிசம் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. எர்த் மேக்னடிசத்தில் மொத்தம் 3 மெயின். ஒன்று அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டிப் அப்படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் மூணாவது என்ன சொல்கிறதுனா ஹாரிசான்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்கிறது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அதான் சொல்லுவோம். மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் ஒன்றும் கிடையாது. இப்போ ஜாமெட்ரிக் நார்த் மேலே, ஜாமெட்ரிக் சவுத் கீழே, அதுக்கு ஒரு சென்ட்ரல் லைனு, அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் நார்த்து, மேக்னெட்டிக் சவுத்து, அதுக்கு ஒரு சென்ட்ரல் லைனு. இந்த 2 லைனுக்கும் இடையான ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் டிக்ளினேஷன், அதாவது மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அப்படின்னு சொல்லுவோம், காந்த ஒதுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஆங்கிள் ஆஃப் டிப்பு. ஆங்கிள் ஆஃப் டிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஹாரிசான்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையான ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் டிப்பு. அதாவது டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா எந்த பக்கம் வேணால் இருக்கலாம். ஹாரிசான்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும்தான் இருக்கும். அப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஹாரிசான்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உள்ள ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் டிப்பு. மூணாவது ஹாரிசான்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா என்னென்னா, எர்த்து அப்படிங்கிறது ஒரு மேக்னெட்டு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு எந்த பக்கம் வேணால் இருக்கலாம். அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும்னா 2ஆக பிரிப்போம். ஒன்று வெர்டிகல் காம்பவுண்டாகவும் இன்னொன்று ஹாரிசான்டல் காம்பவுண்டாகவும். வெர்டிகல் காம்பவுண்டு போல்ஸை நோக்கி போகிறதுனால அதனால் நமக்கு எந்த யூஸும் இல்லை. இந்த ஹாரிசான்டல் காம்பவுண்டு ஈக்குவேட்டரில் இருக்கிறதுனால நமக்கு யூஸ் இருக்குது. அதனால் ஏன்னா இந்த ஹாரிசான்டல் காம்பவுண்டு தான் சர்ஃபேஸை ரியல் பண்ணுறது. அப்போ பிஹெச் அப்படின்னு சொல்லுவோம் இதை ஹாரிசான்டல் காம்பவுண்டை. அப்போ இது ரெண்டுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னா tan θ = BV/BH அப்படின்னு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். BV அப்படிங்கிறது வெர்டிகல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, BH அப்படிங்கிறது ஹாரிசான்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரெண்டுக்குமான தீட்டா என்ன அப்படின்னா tan θ ரிசல்டன்ட். அப்போ tan θ = BV/BH அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்ஸ். பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்ஸில் ஃபஸ்ட் இருக்கிறது மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்னா மேக்னெட்டில் 2 போல்ஸ் இருக்குது. ஒன்று நார்த் போல், இன்னொன்று சவுத் போல். நார்த் போலுக்குள்ள போல் ஸ்ட்ரென்த்து QM, சவுத் போலுக்குள்ள போல் ஸ்ட்ரென்த்து QM. ரெண்டோட போல் ஸ்ட்ரென்த்துமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ 2 போல் ஸ்ட்ரென்த்துக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா சில புக்கில் 2L அப்படின்னு சொல்லுவாங்க, சில புக்கில் L அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் காமனாக என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்னா போல் ஸ்ட்ரென்த் QM எது வேணாலும் எடுத்துக்கலாம். நார்த் போலாக எடுத்துக்கலாம், சவுத் போலாக எடுத்துக்கலாம். போல் ஸ்ட்ரென்த் QM இன்ட்டு டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்னால் எந்த டிஸ்டன்ஸு? ஒன்று எல்லாவும் இருக்கலாம், இல்லை 2L இருக்கலாம். ஓகேங்களா, இந்த ரெண்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ், அதாவது ரெண்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ்னால் என்ன, இந்த நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் இடையான டிஸ்டன்ஸ் தான் டிஸ்டன்ஸ். அப்போ QM இன்ட்டு டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு தெரியும் என்னென்னா B அப்படின்னு சொல்கிறது மேக்னெட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரீஜியனுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸ். 2 டைப்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸ். ஒன்று ஆர்டிஃபிஷியல், இன்னொன்று நேச்சுரல். நேச்சுரல் மேக்னெட்ஸுக்கு நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா நேச்சுரலாகவே அதுக்கு மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு ஒன்று இருந்தால் அது நேச்சுரல் மேக்னெட். ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் அப்படின்னா நாம் எக்ஸ்டர்னலாக கொடுக்குறதுனால அதுக்கு மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் கிடச்சிது அப்படின்னா அது ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் 2 டைப்பாக பிரிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட் என்னன்னா ஒரு மேக்னெட்டை நம்ம கட்டி தொங்க விட்டோம்னா அது எப்போவுமே நார்த்து சவுத்து டைரக்ஷனில் தான் நிற்கும். ரெண்டாவது லைக் மேக்னெட்டாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நார்த் போலாக இருந்துச்சுன்னா ரிப்பல் பண்ணும், நார்த் போல் சவுத் போலாக இருந்துச்சுன்னா அட்ராக்ட் பண்ணும். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், நம்ம அதை ப்ரோக் பண்ணோம் அப்படின்னா ப்ரோக் பண்ணும்போது ஒவ்வொன்றும் தனித்தனி மேக்னெட்டாக ஆக்ட் பண்ணும். நார்த் போல் சவுத் போல், இது ஒரு நார்த் போல் சவுத் போல், 2 தனித்தனி மேக்னெட்டாக ஆக்ட் பண்ணும். 4th என்ன அப்படின்னா போல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்னா 2க்குமே ஈக்குவலாக தான் இருக்கும். 5th என்ன அப்படின்னா அதோடைய ஜாமெட்ரிக் லென்த்து வேறு, மேக்னெட்டிக் லென்த்து வேறு. ஜாமெட்ரிக் லென்த்துனா அதோடைய மொத்த லென்த்து 6 இருந்தது அப்படின்னா அதோடைய மேக்னெட்டிக் லென்த்து, அதாவது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய லென்த்துன்னு பார்த்தோம்னா 5ஆக தான் இருக்கும். அப்போ 5/6 தான் அதனுடைய இது, அந்த அளவுக்கு பர்சன்டேஜ். ஓகேங்களா. 5/6 ஆஃப் மேக்னெட் தான் என்ன அப்படின்னா மேலே 5ங்கிறது மேக்னெட்டிக் லென்த்து / ஜாமெட்ரிக் லென்த்து, அதுக்கான ரேஷியோ. மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸுங்கிறது என்னென்னா ஒரு கண்டினியூஸ் க்ளோஸ்டு லூப்ஸ். என்ன அப்படின்னா நார்த்தில் ஸ்டார்ட் பண்ணும், சவுத்தில் எண்ட் ஆகும், திரும்ப இன்சைடில் பார்த்தோம்னா சவுத்தில் ஸ்டார்ட் பண்ணி நார்த்தில் வந்து எண்ட் ஆகும். அதனால அது என்ன சொல்லுவோம் கண்டினியூஸ் க்ளோஸ்டு லூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் டேரக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸில் ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சால் போதும், நமக்கு டேரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது கிடச்சிரும். மூணாவது என்ன அப்படின்னா 2 ஒன்று என்ன பண்ணிக்காதுன்னா இன்டர்செக்ட் பண்ணிக்காது. காரணம் அப்படின்னா இன்டர்செக்ட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம 2 டேரக்ஷனாக ஒரே நேரத்தில் காமிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் இன்டர்செக்ட் பண்ணிக்காது. 3வது என்ன அப்படின்னா அதில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அதிகமாக இருந்தால் அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதிகமாக இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கம்மியாக இருந்தால் அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை கிராஸ் பண்ணி போணுச்சுன்னா அதுக்கு பேர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு நம்ம என்ன ஃபார்முலா போடலாம்னா பை B = BA cos θ அப்படிங்கிற ஃபார்முலா போடலாம். இதுக்கான யூனிட் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட யூனிட் வந்து வெபர். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேசஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஒன்றும் கிடையாது, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் ஏரியா வெக்டாரும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேம் டைரக்ஷனாக இருந்துச்சுன்னா cos 0 டிகிரி, ஏரியா வெக்டாரும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பண்டிகுலர் இருந்துச்சுன்னா cos 90 டிகிரி. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸே இருக்காது, பை B = 0. அதான் ஸ்பெஷல் கேஸஸ். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்டென்சிட்டி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு யூனிட் ஏரியா நம்ம வச்சுருக்கோம், பர்பண்டிகுலர் வச்சுருக்கோம்னா அதில் கிராஸ் ஆகி போகிறத மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். அதோட யூனிட் வந்து டெஸ்லா. அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சேம் டைரக்ஷனில் எல்லா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் சேம் லென்த்தை பெற்றிருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சேம் லென்த்தோ சேம் டைரக்ஷனோ இல்லாமல் அன்ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவோம். கூலும் இன்வெர்ஸ் ஸ்கொயர் ஆஃப் மேக்னடிசம். கூலும் இன்வெர்ஸ் ஸ்கொயர் ஆஃப் மேக்னடிசம் அப்படின்னா இப்போ ஒரு நார்த் போலோ இன்னொரு நார்த் போலோ கொண்டு வர்றோம்னா அது ரிப்பல் பண்ணுது. ஒரு நார்த் போலையோ ஒரு சவுத் போலையோ கொண்டு வந்தோம்னா அட்ராக்ட் பண்ணுது. அப்போது இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸோ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸோ எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா அதனுடைய போல் ஸ்ட்ரென்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷன். அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா அந்த டிஸ்டன்ஸ் குறையும் போது என்ன பண்ணோம்னா டிஸ்டன்ஸ் அதிகரிக்கும் போதும் சரி டிஸ்டன்ஸ் குறையும் போதும் சரி ஃபோர்ஸஸில் சேஞ்சஸ் ஏற்படுது. அப்போ force is directly proportional to pole strength, force is inversely proportional to distance, square of distance அதுக்கு between உள்ளது. அப்போ F is directly proportional to QA QM divided by R square அப்படின்னு சொல்லலாம். அப்போ F is equal to mu0/4 by QMA QMB divided by R square அப்படிங்கிறது போல்ஸ் அந்த ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாயிண்டர் ஆக்சியல் லைன். ஆக்சியல் லைன் என்ன கிடையாதுன்னா ஒரு மேக்னெட்டிக் டைபோல் எடுத்துட்டோம், டைபோல் எடுத்து கொண்டு போய் வச்சுட்டோம், டைபோல் சவுத்து இருக்குது நார்த்து இருக்குது. அப்போ அந்த டைபோல் வழியாக ஒரு ஆக்சியல் லைன் வரைகிறோம், அந்த லைனில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலானா B is equal to mu0/4 by 2p/r³ அப்படிங்கிறது ஃபார்முலா. அதுவே ஈக்குவட்டோரியல் லைன் ஒரு பாயிண்ட் வச்சு அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்போ என்ன ஃபார்முலானா B equatorial is equal to mu0/4 by p/r³ மைனஸ். ஓகேங்களா, ஏன்னா இங்கே ஆப்போசிட் டைரக்ஷன் வரும், அப்போ மைனஸ் p/r³ அப்படிங்கிறது வரும். அதுக்கப்புறம் அதே டைப்பில் கொண்டு போய் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சோம்னா அங்கே ஃபோர்ஸ் 0 ஆகும். ஃபோர்ஸ் 0 ஆனாலும் அது என்ன பண்ணும் அப்படின்னா ரொட்டேட் ஆகும். அப்போ ரொட்டேட் ஆகுது அப்படின்னா அங்கே என்ன இருக்குன்னா டார்க் இருக்குன்னு அர்த்தம். அப்போ டார்க்கு என்ன ஃபார்முலானா டவு equal to mb sin θ. இந்த m அப்படிங்கிறது யாருன்னா மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். சார் அப்போ அவங்க பின்னு சொன்னீங்கன்னா அப்படின்னா அதுவும் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் தான், ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா, அப்போ எம்பி sin θ அப்படிங்கிறது டவுக்கான ஃபார்முலா, டார்க்கான ஃபார்முலா. அதுவே அது ரொட்டேட் ஆகும்போது நம்ம ஆப்போசிட்டில் ஒர்க் பண்ணோம்னா அங்கே எனர்ஜி ஸ்டோர் ஆகும். அந்த எனர்ஜி நம்ம என்ன சொல்லுவோம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன ஃபார்முலானா U is equal to mb cos θ1 minus cos θ2. சார் cos θ1 cos θ2 என்ன? cos θ1ங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம வைக்கக்கூடிய ஆங்கிள், cos θ2ங்கிறது என்னது நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆங்கிள். அப்போ U is equal to mb cos θ1 minus cos θ2. கடைசியாக ஃபார்முலா எப்படி வரும்னா U is equal to minus mb cos θ அப்படின்னு வரும். இது எதுக்கானதுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா எப்படி வரும்னா U is equal to minus mb cos θ அப்படின்னு வரும். இது எதுக்கானதுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்னும் மேக்னெட்டிக் ஃபீல்ட், மேக்னெட்டோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு இருக்குது மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டுனா ஹச்சுன்னு சொல்லுவோம். ஒரு பொருளை மேக்னெட்டாக மாற்றுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீல்டுக்கு பேர் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன சொல்கிறோம்னா மேக்னெட்டிக் பர்மபிலிட்டினா நாம் கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை அந்த மெட்டீரியல் எவ்வளோ அலோவ் பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் தான் யாருன்னா மேக்னெட்டிக் பர்மபிலிட்டி என்னன்னு சொல்லுவோம்னா மியூ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மியூ அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா மியூ is equal to mu0 into μr. அப்போ இதில் μrங்கிறது யாருன்னா ரிலேட்டிவ் பர்மபிலிட்டி ஆஃப் தி மீடியம். அப்போ μr is equal to mu/mu0 அப்படின்னு வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அல்லது மேக்னடைசேஷன் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன்னா நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தோன்னே அந்த மெட்டீரியலில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆனோடனே என்ன ஆகும் அப்படின்னா அங்கே உள்ள பார்ட்டிகளுக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் கிடைக்கும். மேக்னெட்டிக் மொமெண்ட்னா அது காந்தமாக மாறுறது. அப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட் கிடைச்சோனையும் நம்ம என்ன பண்ணோம்னா அதை இன்டென்சிட்டி ஆக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ மேக்னடைசேஷன் ஆக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் மொமெண்ட் பர் யூனிட் வால்யூம். அதுதான் என்னதுன்னா இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் எம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பொருளை மேக்னெட்டாக மாற்றோம்னா சொலினாய்டுக்குள்ளே தான் கொண்டு போய் வைப்போம். சொலினாய்டில் ஆல்ரெடி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், அது B0. இப்போ நம்ம கொண்டு போய் ஒரு பொருளை வச்சோனையும் அந்த பொருள் என்ன ஆகும்னா மேக்னெட்டாக மாறும். அப்போ அங்கே உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படின்னா BM. அப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு பார்த்தோம்னா B0 + BM. அப்போ B0 + BMங்கிறது தான் இங்கே டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ B is equal to B0 அப்படிங்கிறது ஓப்பனிங்கில் இருந்தது, BM அப்படிங்கிறது இன்டியூஸ் ஆனது. அப்போ ஓப்பனிங் ப்ளஸ் இன்டியூஸ்டு தான் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு B. அதுக்கப்புறம் அது எப்படி ஈக்குவல் ஆகும் அப்படின்னா இப்போ B0 வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா ஹச்சுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல்.
பிஎம் எதுக்கு டேரக்ட்லி ப்ரொபோஷனல்னா எம்முக்கு டேரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ பி நாட் இஸ் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் ஹச், அங்கே எடுத்தோம்னா மியூ ஹச் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மியூ நாட் ஹச்னு சொல்லுவான். அப்போ பி டேரக்ட்லி ப்ரொபோஷனல் பி நாட் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஹச் டிவைடட் பை அடுத்த ஈக்குவேஷன் என்ன வரும்னா பிஎம் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் எம். ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம், பி நாட்டை மட்டும், அதாவது மியூ நாட்டை வெளியில் எடுத்துடலாம். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஹச் ப்ளஸ் எம் அப்படின்னு வரும். அதுதான் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் அக்சசிபிலிட்டி. மேக்னெட்டிக் அக்சசிபிலிட்டினா நம்ம கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்குது, அதுக்கு ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் தான் யார் அப்படின்னா மேக்னெட்டிக் அக்சசிபிலிட்டி. இப்போ மேக்னெட்டிக் அக்சசிபிலிட்டிக்கு என்ன சொல்லுவோம்னா எம் இஸ் ஈக்குவல் டு கை ஹெச் அப்படிங்கிற ஃபார்முலா சொல்லுவோம். அப்போ எல்லாரும் கை வேணும் அப்படின்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் பர் ஹச், கை இஸ் ஈக்குவல் டு எம் பை ஹெச் அப்படிங்கிறது வரும் அந்த ஃபார்முலா. அப்போ இதுலேருந்து ஒரு முக்கியமான ஃபார்முலா என்ன அப்படின்னா கை இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர் மைனஸ் 1 அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். கை இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர் மைனஸ் 1ங்கிறது ஒரு முக்கியமான ஃபார்முலா. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் டயா, பாரா, ஃபெர்ரோ. இப்போ டயாமேட்டிக் மெட்டீரியல்னா ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன இருக்காதுன்னா மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்ங்கிற ஒன்று இருக்கவே இருக்காது. மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ஒன்று இருக்கவே இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டயாமேட்டிக் மெட்டீரியலுக்கு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ்டர்னலாக கொடுக்குறோம்னு வச்சோம். அப்போ எக்ஸ்டர்னலாக நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தோம்னா அதில் உள்ள என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான்கள் ரொட்டேட் ஆகுது இல்லையா, அதில் சேஞ்சஸ் ஏற்படும். எலக்ட்ரான்கள் தனியே சுற்றிக்குது, அதுலேயும் சேஞ்சஸ் ஏற்படும். அப்போ இதனால் என்ன பண்ணும்னா மேக்னெட்டிக் மொமெண்ட்டில் சேஞ்சஸ் ஏற்படும். மேக்னெட்டிக் மொமெண்ட்டில் சேஞ்சஸ் ஏற்படுத்தணும் என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே ரிசல்டன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், ரிசல்டன் மேக்னெட்டிக் மொமெண்ட்டு உருவாகும். அப்போ ரிசல்டன் மேக்னெட்டிக் மொமெண்ட் உருவானுச்சு அப்படின்னா அது மேக்னெட்டாக மாறும். அப்போ அது மேக்னெட்டாக மாறுது அப்படின்னா என்ன அர்த்தம், நாம் கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்டை அது ஏற்றுக்குதா அப்படின்னு அர்த்தம்னா கிடையாது, ரியாக்ட் மட்டும் பண்ணுது. அப்போ நம்ம கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடுது. அப்போ நம்ம கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தோன்னே அது ஏற்றுக்குது, மேக்னெட்டிக் மொமெண்ட்டாக இருக்குது, நம்ம ரிமூவ் பண்ணனையும் அது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை இழந்துருது. அப்போ நம்ம கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்டு அது ஏற்றுக்குதானா ஏற்றுக்கல, அப்போ நம்மளை ஆப்போஸ் பண்ணுது. நம்ம சொல்லப்போனால் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம எந்த பக்கம் கொடுக்குறோமோ அந்த பக்கம் போகுது. அப்போது நம்ம கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை ஏற்றுக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரிப்பல்சன் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்போ ரிப்பல்ஸ் ஆகுதுன்னு என்ன அர்த்தம், நம்ம கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏற்றுக்கலை, ரிப்பல் ஆகி போகுது. அப்போ ரிப்பல் ஆகி எங்கே போகணும், நம்ம கொடுக்குறது தான் ஸ்ட்ராங்கு, அப்போ ஸ்ட்ராங் டு வீக் போகுது. ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்கில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுவே அது மேக்னெட்டாக மாறி இருந்தால் எங்கே வந்திருக்கும், நம்மளை நோக்கி வந்திருக்கும். ஓகேவா. இது டயாமேட்டிக் மெட்டீரியல் ஒரு ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் இதை யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டில் வச்சோம்னா என்ன ஆகும்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சோம்னா இது என்ன பண்ணுவோம், ஸ்ட்ராங் டு வீக் போகும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பிஸ்மத்து, காப்பர் இதெல்லாம் சொல்லலாம். பிஸ்மத்து, காப்பர், வாட்டர் இதெல்லாம் என்னென்னா டயாமேட்டிக் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் இதோடைய மியூஆர் என்னது அப்படின்னா நம்ம கொடுக்குறத ஏற்றுக்கலை, அப்போ மியூஆர் வந்து 0. கை வந்து என்னது நம்ம கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அதை ஏற்றுக்கலை, அப்போ கை வந்து நெகட்டிவ். சக்சசிபிலிட்டி, மேக்னெட்டிக் சக்சசிபிலிட்டி வந்து நெகட்டிவ். ஓகேங்களா. இதுதான் என்னென்னா டயாமேட்டிக் மெட்டீரியலுடைய ப்ராப்பர்ட்டிஸ். பாராமேட்டிக் மெட்டீரியல் இனிஷியலாக டைபோல் மொமெண்ட் இதுக்கு இருக்கும், ஆனால் எப்படி இருக்கும்னா ரேண்டம் டைரக்ஷன் இருக்கிறதுனால டோட்டல் நமக்கு 0 வரும். நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தோம்னா அது ஏற்றுக்கும், கம்மியாக ஏற்றுக்கும். அப்போ ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணால் நம்மளை நோக்கி வரும், அப்போ அட்ராக்ஷன். அப்போ அட்ராக்ஷனை நாம் கொடுக்குறது தான் ஸ்ட்ராங்கு, அப்போ வீக்கில் இருக்காது, வீக் டு ஸ்ட்ராங் வரும், வீக் டு ஸ்ட்ராங் வருது. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வீக் டு ஸ்ட்ராங் வருதுங்களே, அது ஓகே. அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வச்சோம்னா வீக் டு ஸ்ட்ராங் வருது, ஓகே. அதுக்கப்புறம் இதோடைய எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அலுமினியம், குரோமியம், ஆக்சிஜன் இது எல்லாமே அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கப்புறம் இதோடைய ரிலேட்டிவ் பர்மிபிலிட்டி மியூஆர் வந்து 1, கை வந்து பாசிட்டிவ் ஸ்மாலு, இது அதுக்கான எக்ஸாம்பிள். நம்ம டெம்பரேச்சர் கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அது டெம்பரேச்சர் கொடுத்தோம்னா அதில் உள்ள மேக்னெட்டிக் மொமெண்ட் கலையாகி அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் குறையும். அப்போ பேராமேட்டிக் ப்ராப்பர்ட்டி கை இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஃபெர்ரோமேட்டிக் மெட்டீரியல் அப்படின்னா நாம் கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஏற்றுக்கிறோம். அங்கே எப்படி இருக்கும்னா ஃபெர்ரோமேட்டிக் மெட்டீரியல் டொமைன்ஸாக இருக்கும். டொமைன்ஸ்னால் ஒவ்வொரு டொமைன்ஸ் தனித்தனியாக இருக்கும். அப்போ அந்த தனித்தனி டொமைன்ஸ்குள்ளே யார் இருப்பாங்க, டொமைன்னா ஏரியா, அந்த ஏரியாவில் யார் இருப்பாங்கன்னா தனித்தனி இண்டிவிஜுவல் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இருப்பாங்க. எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் இருப்பாங்கன்னா கிடையாது, எல்லாமே வேறு டைரெக்ஷன் இருப்பாங்க. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே ஒரே டைரெக்ஷனுக்கு மாறுவாங்க. அப்போ ஏற்கனவே ஒரே டைரெக்ஷனில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட லென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஏற்கனவே வேறு டைரெக்ஷனில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, சேம் டைரெக்ஷனுக்கு மாறிக்குவாங்க. அப்போ சேம் டைரெக்ஷனுக்கு மாறிட்டாங்கன்னா என்ன ஆகும், நமக்கு இண்டிவிஜுவல் டைபோல் மொமெண்ட் கிடைக்கும், மேக்னெட்டாக மாறிடும். நம்ம கொடுத்த மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது ரொம்ப நேரத்துக்கு என்ன பண்ணணும்னா மேக்னெட்டாகவே இருக்கும். பாராமேட்டிக் மெட்டீரியல் எப்படி, நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு மேக்னெட்டாக இருக்கும், அப்புறம் திரும்பிடும். டயாமேட்டிக் மெட்டீரியல் எப்படி, நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தோன்னே எடுத்துட்டோம் அப்படின்னா உடனே அது என்ன பண்ணிடணும், பழைய நிலைமைக்கு மாறிடும். இப்போ ஃபெர்ரோமேட்டிக் மெட்டீரியல் நம்ம டெம்பரேச்சர் கொடுத்தோம்னா அது என்ன பண்ணும், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை பூரா இழந்து பேராவாக மாறும். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் கியூரி டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். எந்த டெம்பரேச்சருக்கு அது இதுக்கு மாறுதோ, பேராவுக்கு மாறுதோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், கியூரி டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டி, கை இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டி அப்படின்னு சொல்லலாம்.
எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சாஃப்ட் அயனு, ஸ்டீலு இது எல்லாமே ஃபெர்ரோமேட்டிக் மெட்டீரியல் எக்ஸாம்பிள். ஃபெர்ரோமேட்டிக் மெட்டீரியல் 2 டைப்பாக பிரிக்கலாம், சாஃப்ட்டு, ஹார்டு. சாஃப்ட்டு அப்படின்னா அதனுடைய நம்ம ஹிஸ்டரிஸ் போகும்போது நான் சொல்கிறேன். இது ஃபெர்ரோமேட்டிக் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். ஹிஸ்டரிசிஸ் அப்படின்னா என்னென்னா, ஹச் அப்படிங்கிறது மேக்னடைசிங் ஃபீல்டு. நாம் ஒரு பொருளை மேக்னட்டாக மாற்றுறதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீல்டு ஹச், மேக்னடைசிங் ஃபீல்டு. பி அப்படின்னா அதில் உருவாகக்கூடிய மொத்த மேக்னடிக் ஃபீல்டு. எதனால்? நாம் கொடுத்த மேக்னடைசிங் ஃபீல்டால் அங்கே உருவாகக்கூடிய மொத்த மேக்னடிக் ஃபீல்டு. அப்போ நம்ம ஹச் கொடுப்போம், ஹச் கொடுத்தோன்னே பொருள் பியாக மாறும். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹச்சை 0 ஆக்குவோம், ஆனால் பி 0 ஆகாது. அப்போ ஹச் 0 ஆகிடுச்சு, பி 0 ஆக இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? பியில் ஏதோ வேல்யூ இருக்குது. அப்போ அந்த பியோட அந்த வேல்யூ தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரீடென்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது காந்த தன்மை அங்கே தேக்கி வைக்கப்பட்டுள்ளது. நான் ஹச்சை என்ன பண்ணுறேன்னா இன்னமும் என்ன பண்ணுறேன்னா குறைக்கிறேன், ஏன்னா பி 0 ஆக்கணும். அப்போ ஹச்சை நெகட்டிவில் கொண்டு போகிறேன். அப்போ ஹச்சை நெகட்டிவில் கொண்டு போகிறேன் அப்படின்னா பி எனக்கு 0 ஆகுது. அப்போ நெகட்டிவ் வேல்யூ ஆஃப் ஹச், எக்ஸஸ் ஆஃப் ஹச், அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கோயர்சிவிட்டின்னு சொல்லுவோம். அப்போ பியை 0 ஆக்குறதுக்கு நாம் கொடுக்குற மேக்னடைசிங் ஃபீல்டு ஹச் தான் என்ன அப்படின்னா கோயர்சிவிட்டி. அப்போ ஒவ்வொரு தடவையும் நமக்கு என்ன பண்ணால் இது திரும்ப திரும்ப நடந்து கடைசியில் எங்கே வரும் அப்படின்னா கடைசியில் ஒரு பாயிண்ட்டுக்கு வரும். எங்கே பாயிண்ட் வரும்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துடும் அந்த கிராஃப். அப்போ என்ன அர்த்தம்? ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை சார்ந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு தடவையும் யார் லேக் ஆகிறா அப்படின்னா ஹச்சு கரெக்டாக தன்னுடைய வேலையை பார்க்குது, ஆனால் பி ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணிகிட்டு இருக்குது? லேக் ஆகிட்டே இருக்குது. அப்போ ஹச்சுக்கு பின்னாடி பி லேக் ஆகிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹிஸ்டரிசிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஏரியா லார்ஜராக இருந்தது அப்படின்னா அது ஹார்டு ஃபெர்ரோமேட்டிக் மெட்டீரியல். அந்த ஏரியா ஸ்மாலராக இருந்துச்சுன்னா அது சாஃப்ட் ஃபெர்ரோமேட்டிக் மெட்டீரியல். ஹார்டு அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் வந்து ஸ்டீல், அல்னிக்கோ இதெல்லாம். இதோட வேலை என்னென்னா ஹை ரிட்டன்டிவிட்டி, ஹை கோயர்சிவிட்டி, ஹை பர்மபிலிட்டி, ஹை ரெசிஸ்டிவிட்டி, இது எல்லாமே அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கப்புறம் லோ ஏரியா உள்ளது அது என்னது அப்படின்னா நம்ம இது சொல்லுவோம் இல்லைங்களா, சாஃப்ட் அயன், ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுற சாஃப்ட் அயன். இது எல்லாமே என்னது அப்படின்னா லோ கோயர்சிவிட்டி, லோ ரிட்டன்டிவிட்டி, லோ பர்மபிலிட்டி, இது எல்லாமே. ஓகேங்களா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து மேக்னடிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் இருக்குது, அதை பார்ப்போம். தேங்க்யூ. மேக்னடிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட், ஒயர் செட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா ஒரு ஒயர் வழியாக கரண்ட் பாஸ் ஆகும்போது அதை சுற்றி மேக்னடிக் ஃபீல்டு உருவாகும் அப்படிங்கிறது தான் ஒயர் செட் எக்ஸ்பெரிமெண்ட். அது என்ன பண்ணுவார்னா ஒரு மேக்னட்டோமீட்டர் அங்கே பக்கத்தில் வச்சுக்கும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாரு. இது ஒயர் செட் எக்ஸ்பெரிமெண்ட். அதுக்கப்புறம் மேக்னடிக் ஃபீல்டு அரௌண்ட் கண்டக்டர் அண்ட் சர்க்குலர் லூப் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கண்டக்டர் வழியாக கரண்ட் பாஸ் ஆகும்போது அதை சுற்றி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸில் என்ன பண்ண வேணும்னா மேக்னடிக் ஃபீல்டு உருவாகும். ஒன்று ஒரு சர்க்குலர் லூப்பாக இருந்தது அப்படின்னா எட்ஜஸில் ரவுண்ட் ஆகும், இன்சைடில் ஸ்ட்ரைட் லைன் ஆகும், மேக்னடிக் ஃபீல்டு இருக்கும். ஓகேங்களா, இது சர்க்குலர் லூப்பில் ஃபாலோ பண்ணிங்க. ரைட் ஹேண்ட் தம் ரூல்னா ஒரு கண்டக்டர் கரண்ட் பாசிங்கோட கண்டக்டர் நம்ம என்ன பண்ணுறோம்னா கரண்ட் அப்வார்ட்ஸில் போயிருக்குன்னா இந்த தம்பு வந்து அப்வார்ட்ஸில் அந்த கண்டக்டர் பிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கேர்டு ஃபிங்கர்ஸ் எதாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னா மேக்னடிக் ஃபீல்டை யூஸ் பண்ணும், மேக்னடிக் ஃபீல்டை டினோட் பண்ணும். இதே அந்த கரண்ட் பாசிங் கண்டக்டர் டவுன்வர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இது டவுன்வர்ட்ஸை யூஸ் பண்ணோம், மேக்னடிக் ஃபீல்டு இப்படி வரும், அப்போ இந்த சைடு வரும். ஓகேங்களா, இப்போ இப்படி கரண்ட் இப்படி பாஸ் ஆகுதுன்னா இதை நம்ம தம்பை எப்படி பிடிச்சோம்னா கேர்டு ஃபிங்கர்ஸ் இந்த பக்கம் வரும், அப்போ மேக்னடிக் ஃபீல்டு இப்படி வரும். ஓகேங்களா, இது ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல்ஸ் ஹேண்ட் கார் ஸ்க்ரூ ரூல் அப்படின்னா இப்போ நம்ம இப்படி மேக்னடிக் ஃபீல்டு இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கரண்ட் உள்நோக்கி போகும். நம்ம வாட்டர் கேன் முடியை இப்படி தருவோம்னா வாட்டர் கேன் முடிக்க என்ன பண்ண உள்நோக்கி போகும், வாட்டர் கேன் முடியை இப்படி தருவோம், அப்போ நமக்கு மேல் நோக்கி வரும். ஓகேங்களா, அப்போ கிளாக் வைஸில் தருவோம்னா இன்சைடு, ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுனோம்னா அவுட் சைடு. ஓகேங்களா, அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நாய்ஸ் இருக்கிறது பைட்ஸ் அவுட்டில் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு இடத்துல உருவக்கூடிய ஒரு கண்டக்டர் இருந்துச்சுன்னா அதில் சின்ன லென்த் எடுத்துக்கிறோம், அதனால் உருவாகக்கூடிய மேக்னடிக் ஃபீல்டு சின்ன மேக்னடிக் ஃபீல்டு. அப்போ அந்த மேக்னடிக் ஃபீல்டு டிபின்னு சொல்லுவோம், சின்ன லென்த்தை டிஎல்னு சொல்லுவோம். அப்போ அதனால் உருவாகிறது மேக்னடிக் ஃபீல்டு நமக்கு இருக்கிற ஃபார்முலா என்னது, டிபி இஸ் ஈக்குவல் டு μ0/4 ஐடியல் sin θ r² அப்படிங்கிறது தான் அதோடைய ஃபார்முலா. அதோடைய டைரக்ஷன் எந்த பக்கம், டிஎலுக்கு பர்பெண்டிகுலர். ஓகேங்களா, அப்போ ஐடியல் கிராஸ் r/r³ அப்படின்னு கூட வரும். ஓகேங்களா, இதுதான் எதுக்கான ஃபார்முலா அப்படின்னா பைட்ஸ் அவுட்லான ஃபார்முலா. மேக்னடிக் ஃபீல்டு ஸ்ட்ரைட் கண்டக்டர் கேரிங் கரண்ட், அதுக்கு என்ன ஃபார்முலா வரும்னா B = μ0/4 வராது, μ0/4 தான் வரும். சரி, இதில் உள்ள மாதிரி சொல்லிடுறேன், μ0I/2/a அதாவது 2/d டிஸ்டன்ஸ் வரும். எங்களுக்கு நீட்டில் என்ன ஃபார்முலா வரும்னா μ0/4/d sin α + sin β அப்படின்னு வரும். நீங்கள் இதே ஃபாலோ பண்ணிங்க, உங்களோட ஃபாலோ பண்ணிங்க. அதுக்கப்புறம் மேக்னடிக் ஃபீல்டு உடனே சர்க்குலர் கேரிங் காயில் என்ன வரும்னா சர்க்குலர் கேரிங் காயிலில் இப்போ சர்க்குலர் கேரிங் காயில் இங்கே இருக்கும், பாயிண்ட் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோம். அப்போ பாயிண்ட் இங்கே இருக்குது அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா B = μ0NI r² 2 × x² + r² ஹோல் பவர் 3/2 அப்படின்னு வரும். இப்போ ஒருவேளை சென்டர் ஆகிடுச்சு அப்படின்னா சென்டருங்கிறப்ப x 0 ஆகிடும். எக்ஸுங்கிறது யார், சென்டருக்கும் மேலேக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ரேடியஸ்ங்கிறது காயிலில் உள்ள ரேடியஸ்.
அப்போ எக்ஸு 0 ஆயிடுச்சு அப்படின்னா மியூ நாட் ஐ டிவைட் பை மியூ நாட் என்ஐ டிவைட் பை 2R அப்படின்னு வந்துடும். பிசி கொட்டு மியூ நாட் என்ஐ டிவைட் பை 2R அப்படிங்கிறது வந்துடும். இது சர்க்குலர் காயில். அதுக்கப்புறம் டேஞ்சன் மேக்னெட்டிக். டேஞ்சன்ட்னா என்ன அப்படின்னா 2 மேக்னெட்டிக் ஃபீல்டு இடையில இன்னொரு மேட்டை வச்சோம்னா அது அதோட ரிசல்டன் டைரக்ஷனில் வந்து நிற்கும் அப்படிங்கிறது தான் டேஞ்சன்ட் லா. அப்போ டேஞ்சன்ட் லால என்ன ஃபார்முலா கடைசியில் வரும் அப்படின்னா நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிப்போம். யாரோட மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா எர்த்துடைய ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ எர்த்துடைய ஹரிசாண்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா BH tan theta is equal to mu naught NI divided by 2R அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்போ இதில் BH கண்டுபிடிக்கணும் அப்படின்னா tan theta அப்படி இங்கே வந்துடும். அப்போ BH is equal to mu naught NI divided by 2R divided by 1 by tan theta. அப்போ mu naught NI divided by 2R 1 by tan theta அப்படிங்கிறது BH-க்கான ஃபார்முலா. கரண்ட் லூப் வச்சு மேக்னெட்டிக் டைபோல். கரண்ட் லூப் வச்சு மேக்னெட்டிக் டைபோல்னா M is equal to IA அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ M is equal to Iங்கிறது என்ன அப்படின்னா ஐங்கிறது அதில் பாஸ் ஆகக்கூடிய லூப்பில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட், ஏங்கிறது பைஆர் ஸ்கொயர். ஏன்னா லூப்புங்கிறது சர்க்குலர் ஷேப்லைங்க. அப்போ பைஆர் ஸ்கொயர். அப்போ M is equal to IA அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம என்ன பண்ணுவோம்னா யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட், ரிவால்விங் எலக்ட்ரான். இதுலேருந்து நம்ம கடைசியாக என்ன கண்டுபிடிப்போம்னா மியூஎல் பை எல், அதாவது மேக்னெட்டிக் மூமெண்ட்டுங்கிறது மியூஎல், ஆங்குலர் மூமெண்ட் வந்து எல். இதுக்கான ரேஷியோ என்ன அப்படின்னா E/2m. E/2mங்கிறது என்னது கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோன்னு சொல்லுவோம். போர் மேக்னெட்டான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ போர் மேக்னெட்டானா இதோட வேல்யூ தான் போர் மேக்னெட். அப்போ கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோனா என்ன, எலக்ட்ரானுடைய மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கும் எலக்ட்ரானுடைய ஆங்குலர் மூமெண்ட்டுக்கும் உள்ள ரேஷியோ தான் கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ. இது இஸ் ஈக்குவல் டு E/2m. முக்கியமான கொஸ்டின். ஆம்பியர் சர்க்யூட்டில் என்னன்னா க்ளோஸ் கண்டக்டரில் BDL இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது ஆம்பியர் சர்க்யூட்டில் எதை குறிக்கிறோம்னா ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர், அதை சுற்றி வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதை ஆம்பியர் என்ன பண்ணுவோம்னா DL பிரித்து என்ன பண்ணுவோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிப்பார். அப்போ இது ஸ்ட்ரெயிட் கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப ஈஸியான வழி. காஸ்லா மாதிரி அப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க ஈஸியான வழி. அது மாதிரி ஆம்பியர் சர்க்யூட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஈஸியான வழி. சொலினாய்டுன்னு பார்த்தோம்னா ஒரு சிலிண்டர் ஷேப்பில் காப்பர் வயர் ஒன் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கு பேர் தான் சொலினாய்டு. சொலினாய்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி வரும்னா இன்சைடில் ஹை மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்மாக இருக்கும், அவுட் சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டே இருக்காது. அவுட் சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0. அப்போ இதுக்கான ஃபார்முலா என்னன்னா BH = mu naught NI. எட்ஜஸில் பார்த்தோம்னா பாதியாக குறைஞ்சிருக்கும். அப்போ mu naught N/2 அப்படிங்கிறது எட்ஜஸில். சென்டரில் அந்த ஃபுல்லாக சொலினாய்டு ஃபுல்லாக எதாவது இருக்குன்னா BH = mu naught NI அப்படின்னு சொல்லுவோம். என்னங்கிறது என்ன டர்ன்ஸ் டென்சிட்டி, அதாவது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் லென்த். அதான் என்னதுன்னா டர்ன் டென்சிட்டி என்ன. மேக்னெட்டிக் ஃபீல்டு அதெல்லாம் கண்டுபிடிப்போம். அதை பார்த்துக்கலாம். டோராய்டுங்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு வட்டவடிவமாக சுற்றி பட்டிருக்கிறது தான் என்னது அப்படின்னா டோராய்டு. இதில் டோராய்டு சுத்தப்பட்ட இடத்துல மட்டும்தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். நடுவுலையோ வெளியிலையோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது. அப்போ நடுவுலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0, வெளியிலேயே மேக்னெட்டிக் ஃபீல்டு 0, உள்ள மட்டும்தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு BH = mu naught NI divided by 2/R அப்படிங்கிற ஃபார்முலா வந்து நிற்கும். ஓகேங்களா? அது டோராய்டுக்கான ஃபார்முலா. லாரன்ஸ் ஃபோர்ஸ்னு சொன்னோம்னா ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் மூவ் ஆனிச்சு அப்படின்னா அப்போ உருவாகிற ஃபோர்ஸ் தான் லாரன்ஸ் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அப்போ என்ன ஃபார்முலா போடுறோம்னா F = Q × V × B. இதுவே எலக்ட்ரானாக இருந்தது அப்படின்னா F = -EV × B. ப்ரோட்டானோ இல்லை பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா F = +EV × B. அப்போ டைரக்ஷன் பார்க்கணும். எப்போல்லாம் ஃபோர்ஸ் 0 ஆகும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. Q 0 இருந்தால், V 0 இருந்தால், B 0 இருந்தால் ஃபோர்ஸ் என்ன பண்ணுவோம் நமக்கு 0 ஆகும். மோஸ்ட் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகும்போது சர்க்குலர் பாத்தை மேற்கொள்ளும். இப்போ சர்க்குலர் பாத்தை மேற்கொள்ளும் போது F = என்ன ஃபார்முலா QVB sin θ. sin 90 இருக்கும்போது அது சர்க்குலர் பாத்தை மேற்கொள்ளும். sin 90 இல்லை, sin 0 இருக்கு அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட் லைன் தான் மூவ் ஆகும். அப்போ சைன் வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்குது அப்படின்னா அது ஹெலிக்கல் பாத்தை மூவ் ஆகும். ஓகேங்களா? அப்போ வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உள்ள ஆங்கிள் தான் இதோட பாத்தை தீர்மானிக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா QVB = mv²/r ஈக்குவல் பண்ணுவோம். அப்போ இதுலேருந்து R கண்டுச்சோம்னா R அப்படியே இதை கொண்டாந்துட வேண்டியதான். QVB மேலே கொண்டாந்துட்டு R அப்படியே மேலே கொண்டு தான். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் மாற்றி கண்டுபிடிப்போம். அப்போ நமக்கு ஒவ்வொரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும்னா QVB = mv²/r அப்படின்னா இந்த வியும் கேன்சல் ஆகும். ஓகேங்களா? அப்போ R = mv/QB அப்படின்னு கிடைக்கும். இதுலேருந்து வெலாசிட்டி நினச்சோம்னா mv/QR அதை அப்படியே மாறிக்கிறோம். ஓகேங்களா? இதை ஃபாலோ பண்ணிங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இதுலேருந்து ஃப்ரீக்வன்சி, டைம் பீரியடு எல்லாமே கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஒரு ஈக்குவேஷனை வச்சு என்ன பண்ணலாம் கொண்டாந்தலாம். Vக்கு பதிலாக R ω போட்டோம்னா R ω ஒமேகாவுக்கு பதிலாக 2/f போட்டோம்னா நமக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்கும். Fக்கு பதிலாக 1/t போட்டோம்னா ஒரு ஃபார்முலா கிடைக்கும். அப்போ நம்ம மெயினாக ஞாபகம் வச்சுக்கிறது QVB = mv²/r அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அப்போ இது ஹெலிக்கல் பாத்தை எப்போ மேற்கொள்ளுங்கிறத நான் சொல்லிட்டேன். என்னென்னா வெலாசிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இருந்துச்சுன்னா இது என்ன பண்ணும் ஹெலிக்கல் பாத்தை மேற்கொள்ளும்.
வெலாசிட்டி மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பெண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா சர்க்குலர் பார்த்து மேற்கொள்ளும். வெலாசிட்டி மேக்னெட்டிக் ஃபீல்டும் பேரலாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக மேற்கொள்ளும். ஓகேங்களா, ஃபாலோ பண்ணிக்கங்க. வெலாசிட்டி செலக்டர்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் நம்ம கையில் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டும் நம்ம கையில் இருக்குது. இது ரெண்டையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா எலக்ட்ரானுடைய வெலாசிட்டியை கண்ட்ரோல் பண்ணலாம். நமக்கு என்னது QVB இஸ் ஈக்குவல் டு QE. QVBனா யார்? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு QE எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். அப்போ QVB இஸ் ஈக்குவல் டு QE. அப்போ Qவும் கேன்சல் ஆச்சுன்னா E இஸ் ஈக்குவல் டு V/Bன்னு வந்துடும். V இஸ் ஈக்குவல் டு E/Bன்னு வந்துடும். அப்போ Vங்கிறது யார்? வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல். அப்போ Eங்கிறது யார்? எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ V இஸ் ஈக்குவல் டு E/B அப்படிங்கிறது வெலாசிட்டி செலக்டர். சைக்ளோட்ரான்னா கிராஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ ரெண்டு கிராஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டு D ஷேப்பில் இருக்கும். இந்த D ஷேப்பில் எலக்ட்ரான்கள் போகும்போது என்ன பண்ணோம்னா அது ஒவ்வொரு தனியாக ஆக்சிலரேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு தடவை ஆக்சிலேட் ஆகும்போது ஒவ்வொரு தனியாக ஒரு கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அப்போ எலக்ட்ரானை ஆக்சிலேட் பண்ணுறது மூலமாக எலக்ட்ரானோட எனர்ஜி அதிகரிக்கிறதுக்கோ இல்லை ப்ரோட்டானோ ஏதோ ஒன்று அதிகரிக்கிறது யூஸ் ஆகிறது தான் யாருன்னா சைக்ளோட்ரான். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுதுன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு தடவையும் இன்க்ரீஸ் ஆகும்போது V ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன அது ஒவ்வொரு தடவையும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கைனடிக் எனர்ஜி கொண்டு 1/2mv². ஒவ்வொரு தடவையும் நமக்கு என்ன ஆகிட்டுனா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா, V இன்க்ரீஸ் ஆகும்போது கைனடிக் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சைக்ளோட்ரான் அப்படின்னு சொல்கிறது. ஃபோர்ஸ் அண்ட் கரண்ட் கேரிங் பிளேஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஒரு கண்டக்டர் கரண்ட் ஜெனரேட்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சோம் அப்படின்னா அதில் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அதுக்கான ஃபார்முலானா F = ILB sin θ. இப்போ ஃபோர்ஸ் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா sin 90 இருக்கும்போது மேக்ஸிமமாக இருக்கும். அதாவது கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கும்போது மேக்ஸிமமாக இருக்கும். கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கும்போது நமக்கு என்னன்னா ஃபோர்ஸ் 0 இருக்கும். ஏன்னா sin 0. F = ILB sin 0. F = 0 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் எதை யூஸ் பண்ணுது அப்படின்னா இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது வந்து கரண்ட் பாஸ் ஆகுது, இது வந்து மோஷன் ஆஃப் ஏ கண்டக்டர், ஃபோர்ஸ் ஆன் ஏ கண்டக்டர். ஓகேங்களா, அப்போ இதுதான் ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இது மூச்சுலி பர்பெண்டிகுலர். இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது கரண்ட்டு, இது ஃபோர்ஸ் ஆஃப் ஏ கண்டக்டர். இதோட டைரக்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். Force between two long parallel current carrying conductors. Force between two long parallel current carrying conductors na F is equal to mu naught I1 I2 divided by 2 by distance அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, F/L is equal to mu naught I1 I2 divided by 2 by distance 2 by D அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்ஸ் பை லென்த் அதை சொல்கிறேன். ஓகேங்களா, அப்போ ரெண்டு கண்டக்டர் இருக்குது, ரெண்டு கண்டக்டருமே கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா சேம் டைரக்ஷனில் கரண்ட் பாஸ் ஆனிச்சுன்னா அங்கே அட்ராக்ஷன் நடக்கும். ஆப்போசிட் டைரக்ஷனில் கரண்ட் பாஸ் ஆனிச்சுன்னா அங்கே ரிப்பல்ஷன் நடக்கும். அப்போ இதுதான் என்னது ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா, ஃபோர்ஸ் பை லென்த்துக்கான ஃபார்முலா. ரெண்டு கண்டக்டர் இருந்தால் ஓகேங்களா, ஃபாலோ பண்ணிக்கங்க. எப்படி சார் இது உருவாகுது அப்படின்னா இப்போ ஒரு கண்டக்டர் இருக்குன்னா அதை சுற்றி உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டாவது கண்டக்டரில் போய் போடும். அப்போ அங்கே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும், ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அப்போ அதே மாதிரி இந்த கண்டக்டரில் கரண்ட் பாஸ் ஆகும்போது அது அடுத்த கண்டக்டரில் போய் படம், இங்கே ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அப்போ ரெண்டு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிறது தான் நம்ம ஃபோர்ஸ் பண்ணணும். இதை வச்சு நம்ம 1 ஆம்பியர் கரண்ட் சொல்லியிருப்பாங்க. 2 × 10⁻7 மீட்டர் நியூட்டன் ஃபோர்ஸ் அங்கே கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம என்னென்னு சொல்லியிருப்பாங்க. டார்க் ஆனிய கரண்ட் லூப் அப்படின்னா என்னன்னா ஒரு கரண்ட் கேரிங் லூப்பை மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா அது டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். டார்க் என்ன பண்ணணும்னா τ = NABI sin θ அப்படின்னு வரும். எப்போ டார்க் மேக்ஸிமம்னா ஏரியாவும் கரண்ட்டும் ஒரே டைரக்ஷன் இருக்கும்போது, அது மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரே டைரக்ஷன் இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டார்க் மேக்ஸிமமாக இருக்கும். ஒரே டைரக்ஷன் இருந்தால் பேரலாக இருந்தால், அதாவது ஒரே டைரக்ஷன் இருந்துச்சுன்னா டார்க் 0, பர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம். அப்போ டார்க் எப்படி இருக்கணும்னா பர்பெண்டிகுலராக இருக்கணும். அதாவது அந்த காயில் வந்து பர்பெண்டிகுலராக இருக்கணும். யாருக்கு பர்பெண்டிகுலராக இருக்கணும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கணும். அப்போ தான் நமக்கு என்னது டார்க் வந்து மேக்ஸிமம் τ = NABI sin θ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மூவிங் கல்வனோமீட்டர்னா என்னென்னா ஒரு பாஸ்பர் ப்ரௌன்ஸ் ஒயரை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கட்டி தொங்க விட்டுருப்போம். அப்புறம் 2 ஹார்ஸ் மேக்னெட் இருக்கும். 2 ஹார்ஸ் மேக்னெட் போதில் இதில் ஒரு காயில் இருக்கும். இந்த காயில் நமக்கு என்ன பண்ணோம்னா டார்க் ரேட் ஆகி சுற்றும். இது சுற்றினோடனே இது என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே மேலே ஒரு டிஃப்ளெக்ஷன் முள்ளு மாதிரி ஒன்று இருக்கும், அது வெளியே டிஃப்ளெக்ஷன் ஆகும். அப்போ இங்கே உருவாகிற டார்க்கு இங்கே உருவாகிற டிஃப்ளெக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ நம்ம என்ன ஃபார்முலா போடலாம்னா NABI = K∅ போடலாம். கேங்கிறது ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் பர் யூனிட் ட்விஸ்ட்டு. ஓகேங்களா, அப்போ NABI = K∅ சொல்லலாம். அப்போ இதன் மூலம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா NABI = K∅ அப்படின்னு சொல்கிறப்ப θ/I அப்படிங்கிறது இங்கே கொண்டாந்தோம்னா நமக்கு என்ன வந்துடும் NAB/Kன்னு வந்துடும். இது கரண்ட் சென்சிட்டிவிட்டி. ஐக்கு பதிலாக VBR போட்டோம்னா நமக்கு என்ன பண்ணணும் θ/V வரும், அது வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. ஓகேங்களா, அப்போ நம்ம ஒரே ஃபார்முலா முடியாமல் வச்சுட்டா போதும். NABI = K∅ ஞாபகம் வச்சுட்டா போதும். கரண்ட் சென்சிட்டிவிட்டிக்கும் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டிக்கும் ஃபார்முலா எழுதிடலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இது எப்படி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுங்க அந்த ஃபார்முலாக்கு டேரக்ட்லி ப்ரொபோஷனாக யாராக இருக்காங்களோ அவங்க அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனாக யாராக இருக்காங்களோ அவங்க அப்புறம் என்ன பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணணும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் எழுதிடலாம்.
கன்வென்ஷனல் கலோனோமீட்டர் அம்மீட்டர் அண்டு வோல்ட்மீட்டர். கன்வென்ஷனல் கலோனோமீட்டர் அம்மீட்டர்னா இப்போ கலோனோமீட்டர் இருக்குதுன்னா அம்மீட்டரோட ப்ராப்பர்ட்டினா லோ ரெசிஸ்டன்ஸ். அப்போ கலோனோமீட்டர் என்ன இருக்கும், இங்கே இருக்கும். அப்போ கலோனோமீட்டரோட நம்ம என்ன பண்ணோம், பேரலில் ஒரு கலோனோமீட்டரோட கம்மியான ரெசிஸ்டன்ஸ் உள்ள சென்ட் ரெசிஸ்டன்ஸை கொடுத்தோம்னா கரண்ட் பூரா எங்கே போகும்னா சென்ட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகும். அப்போ கலோனோமீட்டர் நமக்கு என்ன ஆக்ட் பண்ணும் அப்படின்னா இப்போ அம்மீட்டர் ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா. அம்மீட்டர் எப்பவுமே என்ன பண்ணுவோம், சீரிஸ்லாம் கனெக்ட் பண்ணுவோம். ஏன்னா அம்மீட்டர் வந்து லோ ரெசிஸ்டன்ஸ், கரண்டோட பார்த்துக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், சீரிஸில் கனெக்ட் பண்ணுறோம். அப்போ நம்ம ஃபார்முலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து வர்ற கரண்ட் இருக்கு இல்லையா, அது நம்ம என்ன பண்ணணும்னா சீரிஸில் யாரை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா பேரலில் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸாக கனெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. அப்போ கலோமீட்டர் இங்கே இருக்குது. அப்போ கலோமீட்டர் வழியாக வர்றதை நம்ம என்ன சொல்லணும்னா ஐஜி அப்படின்னு சொல்லுவோம், வி. ஏன்னா பேரலில் கனெக்ட் பண்ணும்போது வி சேம். அப்போ வி சேம்ங்கிறப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் விசி கூட ஐஆர். அப்போ கலோமீட்டர் இருக்கக்கூடிய இடம் என்னது, ஐஜி இன்ட்டு ஜி. அப்போ ஐஜி இன்ட்டு ஜி இஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஐஜி மேலே போகுது இல்லைங்களா. அப்போ ஐ மைனஸ் ஐஜி மேலே போகுங்கிறப்ப ஐ மைனஸ் ஐஜி இன்ட்டு எஸ். அப்போ ஐஜி பை ஐ மைனஸ் ஐஜி இன்ட்டு ஜி இஸ் ஈக்குவல் டு எஸ். இதுதாங்க அதுக்கான ஃபார்முலா. அதுக்கப்புறம் எப்படி கலோமீட்டர் வோல்ட்மீட்டர் மாற்றது ஒன்றும் கிடையாது. ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸை பேரலில் கனெக்ட் பண்ணோம்னா வோல்ட்மீட்டரோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஹை ரெசிஸ்டன்ஸ். ஐடியல் வோல்ட்மீட்டர் ஹாஸ் ஏ இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ், ஐடியல் அம்மீட்டர் ஹாஸ் ஏ ஜீரோ ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. அப்போ அது மாறிடும். அப்போ இதில் யார் சேம் அப்படின்னா கரண்ட் சேம். ஓகேங்களா. அப்போ கரண்ட் சேம்ங்கிறப்ப நம்ம வால்டேஜ் நேரடியாகவே ஃபார்முலா போட்டுடலாம். நேரடியாக எப்படி ஃபார்முலா போடலாம் அப்படின்னா, நேரடியாக தானே ஃபார்முலா போட்டுருக்காங்க. ஆமாம், ஆர்சி போட்டு ஆர்ஜி ப்ளஸ் ஆர்ஹெச் அந்த ஃபார்முலா என்ன பண்ணலாம், நேரடியாக போட்டுலாம். நமக்கு என்ன இருக்கும், ஐஜிசி போட்டு வி பை ஆர்ஜி ப்ளஸ் ஆர்ஹெச். இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஹை ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. இதுதான், அவ்வளோதான். ஈஸியாக நம்பிக்கிங்க. ஓரளவுக்கு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணுங்கிறப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்தடுத்து வீடியோஸ் போடுற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். பரவாயில்ல, நான் தொடர்ந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வீடியோஸ் போடுறேன். இன்னும் அடுத்து என்ன படம் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.